அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு கணிதத்தில் 5 மதிப்பெண் வினாக்கள் வரும் தேர்வில், பொது தேர்வில் எதிர்பார்க்கப்படும் வினாக்கள், எந்த மாதிரியான 5 மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் கேட்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து நானாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பயன்பெறும் வகையில் பதிவு செய்துள்ளேன். 40 5 மதிப்பெண் வினாக்களை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த 40 5 மதிப்பெண் வினாக்களிலிருந்து ஏதாவது ஒரு 5 வினாக்களாவது தேர்வுக்கு வரலாம் என்பது என்னுடைய கணிப்பு. 10 வினாக்களும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. குறைந்தபட்சம் 4 அல்லது 5 வினாக்களாவது இதிலிருந்து எதிர்பார்க்கலாம் என நான் நினைக்கிறேன். எனவே மாணவர்கள் இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள வினாக்களை நன்கு படித்து கொண்டு, இதே போன்று மேலும் சில வினாக்களும் உள்ளன. இதே மாதிரி மாடல் சம்ஸ், இதே மாதிரி கணக்குகளை நீங்கள் பயிற்சி செய்து தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெற்று நிறைய மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். இப்போது முதலாவதாக நாம் பார்க்க இருக்கும் கணக்கு முதல் பயிற்சியில் கார்ட்டீசியன் பெருக்கல். இது நிறைய பயிற்சி செய்திருப்பீர்கள். அதில் ஒரு கணக்கு இது. இதே போன்று மேலும் சில கணக்குகள் உள்ளன. அதையும் நீங்கள் பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். அதேபோல் முதல் பாடத்தில் அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் என்ற கணக்கு உங்கள் அனைவரும் நன்கு தெரிந்திருக்கும். இதே போன்று இது வந்து f(x = 3x - 1) என்ற கணக்கு. இதே போன்று மேலும் சில கணக்குகள் உள்ளன. குறிப்பாக f(x = x/2 - 1) என்று ஒரு கணக்கு உள்ளது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சார்பு f(x) என்று இந்த மாதிரி கொடுத்துவிட்டு இதிலிருந்து f(4), f(-2) என மதிப்புகளை காண கேட்பார்கள். இதே போன்று மேலும் சில கணக்குகள் உள்ளன. அவற்றையும் நீங்கள் பயிற்சி செய்து பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முதல் பாடத்தில் FGH, அதாவது சார்புகளின் சேர்ப்பு, 3 சார்புகள், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், FGH 3 சார்புகளை சார்புகளின் சேர்ப்பு பண்புடையது என நிரூபிக்கும் இந்த கணக்கு. இதிலும் மேலும் சில கணக்குகள் உள்ளன. அதையும் நீங்கள் நல்ல முறையில் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவது பாடம். இரண்டாவது பாடத்தில் யூக்ளிட் வகுத்தல் முறையை பயன்படுத்தி மீபோவா காணல். இது 5 மதிப்பெண்களில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இதே போன்று எடுத்துக்காட்டிலும் ஒரு கணக்கு இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக கூட்டுத்தொடர் வரிசை AP. APயில் 3 உறுப்புகளின் கூடுதல் பெருக்கற்பலன் கொடுத்துவிட்டு 3 உறுப்புகளை காணும் கணக்கு இது. இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து 6வது 8வது உறுப்புகளின் விகிதம் கொடுத்துவிட்டு 9வது 13வது உறுப்புகளின் விகிதம் கேட்கும் கணக்கு. இதையும் ஏற்கனவே பொது தேர்வில் கேட்டுள்ளார்கள். எனவே இந்த கணக்கையும் பார்த்துக் கொள்ளவும் நன்கு. அடுத்து 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் இயல் எண்களின் கூடுதல் காணும் கணக்கு. இதே போன்று வகுப்படாத எண்களின் கூடுதல்னு ஒரு கணக்கு பயிற்சியில் உள்ளது. அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து S1, S2, S3 கணக்கு. இதுவும் நிறைய முறை பொது தேர்வில் கேட்கப்பட்ட வினா. அதனால் இதையும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாம் பாடத்தில் இது அதிக அளவில் கேட்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த ஆண்டு கேட்கலாம் என்று எனக்கு ஒரு ஆவல். அதனால் இந்த ஆண்டு இந்த கணக்கு கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த கணக்கையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த 555, 555 இந்த கணக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நன்கு தெரிந்திருக்கும். அதிக முறை பயிற்சி செய்திருப்பீர்கள். இதே போல 333, 333 கேட்கப்படலாம். அதனால் இது போன்ற கணக்குகள் 777, 777 என்றும் வருகிறது. அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுவரை இரண்டாம் பாடம் முடிந்தது. அடுத்து மூன்றாவது பாடம் இயற்கணிதம். இயற்கணிதத்தில் பயிற்சி 3.1 கணக்கு எண் 3 இது. கொஷின் இல்லை, ஆன்சர் மட்டும் இருக்கிறது. அதில் சிறுமி, தந்தை, தாத்தா என மூவரின் வயதை கண்டுபிடிக்கும் ஒரு கணக்கு இது. மூவரின் சராசரி வயது 53 என கொடுத்திருப்பார்கள். அதிலிருந்து முதல் சமன்பாடு
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159 என வரும். இங்கே பை 3 இருக்கும். அந்த 3யை வந்து அங்கே 53 இருக்கும்போது 159 என வந்துவிடும். இது முதல் சமன்பாடு. அடுத்து இரண்டாவது சமன்பாடு, மூன்றாவது சமன்பாடு. 3 சமன்பாடுகளை முதலில் உருவாக்கிவிட்டு அதன் பின் எக்ஸ் ஒய் இசட்டை காண வேண்டும். அடுத்ததாக மீபோவா கண்டுபிடித்தல், அதாவது வகுத்தல் முறையில் மீபோவா காண. அங்கு யூக்ளிட் முறையில் பார்த்தோம் இரண்டாம் பாடத்தில். இது இயற்கணிதத்தில் 2 பல்லுறுப்புக்கோவைகளை கொடுத்துவிட்டு வகுத்தல் முறையில் மீபோவா காணும் கணக்கு இது. இதுவும் கேட்கப்படலாம். இதில் நிறைய கணக்குகள் உள்ளன. இதே மாதிரி பயிற்சியில் கணக்குகள் உள்ளன. அதையும் நீங்கள் பார்த்து பயிற்சி பெற வேண்டும். அடுத்ததாக சுருக்குக, விகிதமுறு கோவைகளை சுருக்குதல். இந்த மாதிரி கோவைகளை கொடுத்து கூட்டல் கழித்தலில் சுருக்க சொல்வார்கள். இது காரணிகளாக பிரித்து சுருக்க வேண்டும். இந்த கணக்கும் ஒரு முக்கியமான கணக்கு. அடுத்து வர்க்கம் மூலம் காணல் அல்லது முழு வர்க்கம் எனில் ஏபி காணல். இந்த மாதிரி கணக்குகள் ஒரு பயிற்சி முழுவதும் உள்ளது. அந்த பயிற்சியில் உள்ள அனைத்து கணக்குகளையும் நன்கு பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் மாணவர்கள். இதில் வந்து ஏபி கண்டுபிடிக்கும் கணக்கு நான் கொடுத்துள்ளேன். இது ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் நான் கொடுத்துள்ளேன். இதே போன்று நிறைய கணக்குகள் உள்ளன. அதை அனைத்தையும் நீங்கள் நல்ல முறையில் பயிற்சி செய்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கணக்கு தேர்வில் கட்டாயம் இடம்பெறும். அடுத்ததாக மூலங்களின் தன்மையிலிருந்து ஒரு கணக்கு. a cube plus b cube plus c cube is equal to 3abc என நிரூபிக்கும் ஒரு கணக்கு. இது கூட ரேர் கொஷின் தான், நிறைய முறை கேட்கறது இல்லை. இந்த முறை கேட்கப்படலாம் என்று எனக்கு ஒரு யூகிப்பு. அதனால் இதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அணிகள், மேட்ரிக்ஸ். அணிகளில் இந்த கணக்கு கூட நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கணக்கு நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது அணிகள் ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ. இது கூட லாஸ்ட் பப்ளிக்கில் கூட இந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்டாங்க. இது எடுத்துக்காட்டில் ஒன்று இருக்கும், பயிற்சியில் ஒன்று இருக்கும். ரெண்டுத்தையும் பார்த்துக்குங்க. அடுத்து ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. அந்த சார்புகளின் சேர்ப்புல எஃப்ஜிஹெச் போடுறோங்களா, அதே மாதிரி இதுவும் சேர்ப்பு பண்பு தான். அது வந்து சார்புகளில் பார்க்குறோம், இது அணிகளில் பார்க்குறோம். இந்த கணக்கும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதே மாதிரி எடுத்துக்காட்டியது. இதே மாதிரி பயிற்சியிலும் ஒரு கணக்கு இருக்கும், அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாற்கரத்தின் பரப்பு காணல். நாற்கரத்தின் பரப்பு காணும்போது முதலில் இந்த மாதிரி படத்தை வரைந்து புள்ளிகளை கடிகாரமுள் சுற்றும் திசைக்கு எதிர் திசையில் வரிசைப்படி எடுத்துக்கொண்டு அதன் பின்பு மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டும். நாற்கரத்தின் பரப்பு காணும் சூத்திரத்தை பயன்படுத்தி. இந்த கணக்கும் அதிக முறை கேட்கப்பட்ட கணக்கு. இதே போன்று மேலும் சில கணக்குகள் உள்ளன பயிற்சியில். அனைத்தையும் பயிற்சி செய்து பார்க்கவும். இது வந்து மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் நேர்கோட்டின் சமன்பாடை வெட்டு துண்டுகள் கொடுத்துவிட்டு நேர்கோட்டின் சமன்பாட்டை காணும் ஒரு கணக்கு. இதே போன்று பயிற்சியிலும் ஒரு கணக்கு உள்ளது. அதையும் இதையும் பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான கணக்கு தான். அடுத்ததாக இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் என நிரூபிக்கும் கணக்கு. 4 புள்ளிகளை கொடுத்து இது 4ம் இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் தான் என நிரூபிக்கும் கணக்கு. இதில் ஏபியின் சாய்வு, பிசியின் சாய்வு, சிடியின் சாய்வு, ஏடியின் சாய்வு 4 சாய்வு காண வேண்டும். அதில் ஏபியின் சாய்வும் சிடியின் சாய்வும் சமமாக இருக்கும். பிசியின் சாய்வும் ஏடியின் சாய்வும் சமமாக இருக்கும். இந்த மாதிரி சமமாக இருப்பதால் அது இணைகரம்னு நிரூபிக்கப்படும். அடுத்ததாக நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் நேர்கோட்டுக்கு செங்குத்தாகவும் அமையும் சமன்பாடு. இதில் செங்குத்தாகவும் வருது. இதே மாதிரி இன்னொரு கணக்கு இணையாகவும் வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவும் கேட்கப்படலாம். இதுவும் இது இல்லாது ஏதாவது ஒன்று வரும், பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து இதோட 5வது பாடம் முடிந்தது. அடுத்து நம்ம 6வது பாடத்துக்கு போகிறோம். 6வது முக்கோணவியல். முக்கோணவியலில் இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டான்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 2/3 ஈக்குவல் டு 1 நிரூபிக்கணும். அதுக்கு எக்ஸ்லேருந்து நம்ம முதல்ல எக்ஸோட வேல்யூ 1/sin தீட்டா காஸ் தீட்டான்னு மாற்றிக்கணும். அதே மாதிரி ஒய் அங்கே கொடுத்துருக்குற ஒய் மதிப்பை sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்னு மாற்றிக்கணும். அப்புறம் அந்த இங்கே எல்ஹெச்எஸ்ல கேட்டிருக்காங்கல்ல, அந்த எல்ஹெச்எஸ்க்கு மதிப்பு பிரதிட்டு அதனோட மதிப்பு கண்டுபிடிச்சி சுருக்குனா நமக்கு 1ன்னு ஆன்சர். 1ன்றது ஆர்ஹெச்எஸ். அடுத்து இந்த ரொம்ப
புகழ்பெற்ற கணக்கு கலங்கரை விளக்கம். இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் 2 பக்கங்களிலும் இருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உயரம் 200 மீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். 2 முக்கோணம் 30 டிகிரி ஒரு முக்கோணம், 45 டிகிரி ஒரு முக்கோணம் வச்சு 2 தூரத்தை கண்டுபிடிச்சி 2 தூரத்தையும் கூட்டிக்கணும், அவ்வளோதான். இது ஈஸியான கணக்கு, நல்ல முறையில் பயிற்சி செய்வோம், முக்கியமான கணக்கும் கூட. அடுத்து கட்டிடத்தின் உச்சியிலிருந்து மின்சார கோபுரத்தின் ஏற்ற கோணம், அடியின் இறக்க கோணம் கொடுத்துட்டு மின்சார கோபுரத்தின் உயரம் கேட்குறாங்க. இந்த மின்சார கோபுரம், இது கட்டிடம். இந்த கணக்கும் 2 முக்கோணத்தை வச்சு போடுற கணக்கு தான். ஒன்று வந்து 30 டிகிரி, இன்னொன்று 60 டிகிரி. 2 முக்கோணத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உயரத்தை. அடுத்து இடைக்கண்டம், அது 6வது பாடம் முடிஞ்சது. அடுத்து இப்போ 7வது பாடத்துக்கு வந்துட்டோம். இடைக்கண்டத்தில் கன அளவு கண்டுபிடிக்குது. இடைக்கண்டத்தின் கன அளவில் 2 கணக்கு தான் இருக்கும். அது 2த்தையும் நல்லா பார்த்துங்க. வலைப்பரப்பு மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற கணக்கும் ஒன்று இருக்கும் இடைக்கண்டத்தில், அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ இது வந்து இடைக்கண்டத்தின் கன அளவு காணும் ஒரு கணக்கு. அடுத்து இந்த உருளை வடிவ கிணற்றை சுற்றி மேடை அமைக்கும், மேடையின் உயரம் காண்க. இது ஒரு முக்கியமான கணக்கு. இதுவும் இந்த ஆண்டு கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த கணக்கையும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து இதுவும் ஒரு இடைக்கண்ட கணக்கு தான். இந்த இடைக்கண்ட கணக்கிலிருந்து பாலின் விலை கேட்பாங்க. அது வந்து இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டு 1 லிட்டர் பால் 40 ரூபான்றதால கன அளவு 40 பெருக்கி மொத்தம் 418 ரூபான்னு ஆன்சர் கொடுக்கணும். அடுத்து மருந்து குப்பி. இந்த மருந்து குப்பி கணக்கையும் நல்லா பார்த்துக்குங்க. இதே மாதிரி நாதன் ஒரு பொறியியல் மாணவன் ஒரு கணக்கு வரும், அதையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நாம் அனைவரும் நன்கு அறிந்த பனிக்கூழ் கணக்கு. பனிக்கூழ் கணக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பனிக்கூழ் கணக்கையும் பார்த்துக்கங்க நல்லா. உருளையின் கன அளவை பனிக்கூழ் பூம்போட கன அளவு கொடுத்துட்டா 12ன்னு ஆன்சர் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம பார்க்குறது 8வது பாடம். இதில் வந்து சராசரி விளக்க வர்க்க சராசரி முதல் n இயல் எண்களின் சராசரி விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த சூத்திரம் ஃபார்முலாவை வருவிக்கிற ஒரு கணக்கு. இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், அதனால் இதையும் நல்லா பார்த்துக்கங்க. இது ரொம்ப ஈஸி தான். இந்த 1 2 3 n வரையும் கொடுத்தா n × n + 1/2 ஃபார்முலா வச்சு போடுவோம். அதில் அந்த n கேன்சல் ஆகிடு, சராசரி n + 1/2ன்னு வரும். அதே மாதிரி விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கும்போது ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் n ஸ்கொயர் இருக்கும். அதுக்கான ஃபார்முலாவை போட்டு சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா n² - 1/12ன்னு வரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. அடுத்து திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது. திட்ட விளக்கத்துக்கு அட்டவணையை போட்டு அதுக்கான ஃபார்முலா போட்டு சுருக்கினா ஆன்சர் வந்துடும். அது திட்ட விளக்கம். அடுத்து மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழு காண்றதுக்கு முதல்ல சராசரி கண்டுபிடிக்கணும், கூட்டு சராசரி. அதனால் இந்த 6 எண்களுக்கு கூட்டு சராசரி 30ன்னு வரும். 6 எண்களையும் கூட்டி 6ஆல் வகுக்கணும், வகுத்தா 30 வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அட்டவணை போட்டு இதில் x - x பார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு சிக்மா கண்டுபிடிக்கிறோம். சிக்மான்றது திட்ட விளக்கம். ஏற்கனவே இங்கே கூட்டு சராசரி கண்டுபிடிச்சிருக்கிறோம். மாறுபாட்டு கீழ் ஃபார்முலா σ/x பார் × 100 போட்டு சுருக்குனா 14.4% வரும். இது ஒரு முக்கியமான கணக்கு, பார்த்துங்க. அடுத்து நிகழ்தகவு. நிகழ்தகவில் அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள். இந்த அல்லதுன்னு வரும்போது நம்ம நிகழ்தகவு கூட்டல் தேற்றம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது P(a) கண்டுபிடிச்சிட்டு P(b), P(a வெட்டு b) மூணுத்தையும் கண்டுபிடிச்சி இந்த கூட்டல் தேற்றத்தில் போடுவோம். P(a × b) = P(a + P(b - P(a வெட்டு b)ல போட்டு கண்டுபிடிச்சா இதுக்கு 5 மார்க்கு. இந்த மாதிரி இன்னொரு கணக்கு கூட இருக்கும். அல்லதுன்னு வர்றது எல்லாமே முக்கியமான கணக்கு, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 2 பகடைகள் உருட்டப்படுகிறது வந்து பாருங்க, அல்லது. இதுவும் அதே மாதிரி கணக்கு தான். முக மதிப்புகள் சமமாக இருக்கு அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருக்கு. சமமாக இருக்கணும்னா அதில் 1 1 2 2 3 3ன்னு வரும். கூடுதல் 4னா 1 3 2 2 3 3 அந்த மாதிரி வரும். அதுலேருந்து P(a P(b P(a வெட்டு b) கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி போட வேண்டியதுதான். அடுத்ததாக 2 பகடைகள் உருட்டும் போது முக எண் மதிப்புகளின் கூடுதல் 4க்கு சமமாக 10ஐ விட பெரியதாக 13ஐ விட குறைவாக, இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கணக்கு இன்னொன்று கூட இருக்குது பயிற்சியில், அதையும் நல்லா பார்த்துக்குங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் மதிப்பு கண்டுபிடிக்கும். கூடுதல் 4 ஆகுன்னா இந்த 1 3 2 2 3 1. கூடுதல் 10ஐ விட பெரியன்னா 11 12 வருது. இந்த 6 6 12 வரும், 6 5 11 வரும். இது
கூடுதல் 13 விட குறைவாகனா எல்லா நம்பருக்குமே 13 விட குறைவாக தான். அப்போ 36 வந்துடும். அது அடுத்து 4வது பாடத்தில் பித்தாகரஸ் தேற்றம் ஒரு முக்கியமான தேற்றம். இந்த தேற்றத்தில் வந்து நீங்கள் படம் போடாமல் விட்டுட்டீங்கன்னா 1 மார்க் தான் வரும். அதனால் தேற்றம் எழுதும்போது படம் ரொம்ப முக்கியம். படம் போட்டு தேற்றம் எழுதி நிரூபிக்கணும். படம் போடுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோண இரு சமவெட்டி தேற்றமும் அதே மாதிரி நீங்கள் படம் போட்டு தேற்றம் எழுதி நிரூபிக்கலாம். அடுத்து தேல்ஸ் தேற்றம், இதையும் படம் போட்டு தேற்றம் எழுதி நிரூபணம் எழுதணும். இது இல்லாமல் ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும் என காட்டுதுன்னு ஒரு கணக்கு. இதுவும் 5 மார்க்கில் கேட்குறாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு தான். இதில் வந்து செய்வாஸ் தேற்றம் யூஸ் பண்ணுவோம். அதாவது இதில் வந்து பிசியின் நடுப்புள்ளி டி இல்லை இது, அதனால பிடியோட தொலைவும் டிசியோட தொலைவும் ஈக்குவலாக இருக்கும். அதனால பிடி பை டிசி 1 இது 5 சென்டிமீட்டர் இருந்தால் இதுவும் 5 தான் இருக்கும். பிடி 5ன்னா டிசி 5 தான் இருக்கும். அப்போ 5 பை 5 1 தானே. அந்த மாதிரி பிடி பை டிசி 1 வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு புள்ளியும் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஇ பை இஏ இதுவும் 1 வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எஃப்பி இது அதுவும் 1 தான் வரும். இது மொத்தத்தையும் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, பிடி பை டிசி சிஇ பை இஏ ஏஎஃப் பை எஃப்பி ஈக்குவல் டு 1 × 1 × 1 1 வரும். இதுதான் செய்வாஸ் தேற்றம். செய்வாஸ் தேற்றத்தை நிரூபிச்சுட்டா அப்போ முக்கோணத்தின் நடுப்புள்ளிகள் ஒரு புள்ளி வழியாக தான் செல்லும் அப்படின்னு நிரூபிச்சு. ரொம்ப ஈஸி இது. அதுக்கு 5 மார்க்கு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோண இரு சமவெட்டிகள் ஒரு புள்ளி வழி செல்லும்னு ஒரு கணக்கு இருக்குது, பயிற்சியில் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி சில முக்கியமான கணக்குகளை கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்டம் எடுக்கணுன்ற மாணவர்கள் எல்லா கணக்கையும் பார்க்கணும். ஒரு சில 4-5 கேள்விகள் எதிர்பார்க்குற மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். நல்ல முறையில் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள்.